எல்லாருக்கும் வணக்கங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் டே அண்ட் ஒன் ஆஃப் த பிகினிங்லேருந்து நான் கூட வந்திருக்கேன். ஸோ மறுபடியும் இங்கே வந்து உங்களோட சேர்ந்து கலந்துக்கிட்டு உங்களோட ஒருத்தர் அந்த இதில் பங்கேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து NAB, அது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் பிளைண்டும், அண்ட் Neena Reddy, who's been one of the most die-hard sponsors and people who power person behind this entire event for so long on the Neena Reddy. So I think Neena Reddy and her entire team deserves a big round of applause for conducting this for the last 33 years, and she's been tirelessly working for it. So I wish her and the team for today's event a one more grand success. I'm sure it's nothing but the best, and மேலும் அடுத்த வருஷமும் இது வந்து என்டையர் சென்னைக்கு தெரியணும், அண்ட் சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் நெக்ஸ்ட் இயர் வரும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். மொத்தத்தில் உங்கள் படத்தை பார்க்க வர மாதிரி இங்கே கூட்டம் வரணும், சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சார் வந்து இப்போ ஒரு மூவி பண்ணுறாரு. அதில் வந்து அவர் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்டாக ஒரு ரோல் பண்ண போகிறாரு. ஸோ ப்ளீஸ் விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் வித் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். My friend Mr. Vikas வந்து he's what is it, challenged visually, பட் அவர்கிட்ட பேசும்போது அதுலாம் தெரில. என்னை வந்து வைகாசி போதாச்சுலேருந்து ஜீன்ஸ்லேருந்து எல்லா படமும் பார்த்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷ் என்னை பீட் பண்ணி, சார் ஐம் அ பிக் ஃபேன், ஐ இட்ஸ் அ ப்ளஷர் மீட்டிங்னு சொல்லும் போதே ஐ வாஸ் ரியலி த்ரில்ட். இப்போ விகாஸ் சொன்ன மாதிரி இப்போது நான் வந்து அந்தகன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஐ எம் விஷுவலி இம்பேர்ட், பார்வையற்ற மாதிரி நடிச்சிருக்கேன். அதை எவ்வளோ கஷ்டம்னு வந்து அந்த ரோல் பண்ணும்போது தெரிஞ்சுது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரியும், ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடினாலும் தெரிஞ்சிடும், நம்ம 2 செகண்ட் நடக்க முடியாது. பட் இவங்க வந்து அவங்க முகத்தில் எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்பு இருக்கும். ஸோ அந்த சிரிப்பை பார்க்கும்போது தட் கிவ்ஸ் அஸ் த கான்ஃபிடென்ஸ், அண்ட் ஆல்சோ லைஃப்பில் எது வேணால் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயம் நிறைய தான் கற்றுக்கிட்டேன். இப்போ அந்தகன்னு இந்த படத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் அண்ட் பீங் அ ரோல் மாடல் டு அஸ். எங்கள் மைக் கையிலேருந்து மைக் பிடிங்கிட்டே இருக்காரு இவர். மணி 9 ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இப்போ விடுங்க ஆரம்பிச்சுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அனைவரும் வணக்கம். ஒரு அருமையான நாள் இன்னைக்கு. பிரெயில்ஸ் ஆன் வீல்னு சொல்லிட்டு இந்த கார் ரேலி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நேஷனல் அசோசியேஷன் பிளைண்டும் அண்ட் செவரா ஹோட்டல்ஸ் இந்த Neena Reddyயும் O2 சேர்ந்த நிறுவனமும் இது சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து 33 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கிடையாது. நான் அதில் பல முறை கலந்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் பிகினிங்லேருந்து நான் கூட இருந்திருக்கேன். இது வந்து இப்போது ஒரு பிளைண்ட் வந்து அதாவது கண் பார்வை இல்லாதவங்க வந்து இந்த காரை வந்து ரேலியில் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆகையினால வந்து இது ஒரு அருமையான விஷயம். அண்ட் இப்போ அந்தங்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்வை இல்லாத மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது வந்து இப்போ ஒரு பார்வை இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது. இப்போது இங்கே வந்து திரும்பி எங்களோட சேர்ந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டில்ல, இந்த பார்வை இல்லாதவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு ஃபன் டேயாக இருக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. நேஷ்னல் ரேலி ஃபார் த நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்டும் செவேரா ஹோட்டல்ஸும் சேர்ந்து இந்த ரேலி நடத்துகிறாங்க. இது வந்து இதில் என்ன வித்தியாசம்னா, கண் பார்வை இருக்கிறவங்க வந்து ஓட்டுவாங்க, அண்ட் கண் பார்வை விஷுவல் இம்பேர்டு வந்து அவங்க நேவிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க பிரெயிலில் அதை பார்த்துட்டு அவங்க வழி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 33rd இயர். இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் நடத்துகிற விஷயமே கிடையாது. 33வது வருஷம் இது நடத்துகிறாங்க. ஸோ ஐ ரியலி விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு சர்வீஸ் மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த விஷயம். ஸோ ஐ ரியலி விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். அண்ட் பிரசாந்த் இப்போ நடிக்கிறாரு. நான் என்னோடய கரியரோட ஆல்மோஸ்ட் 2nd or 3rd படத்தில் ஒரு பிளைண்ட் பர்சனாக நான் நடிச்சிருக்கேன். அது ரொம்ப கஷ்டம். அந்த கொஞ்ச நேரம் நடிக்கிறதே அவ்வளோ கஷ்டம்னு நான் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லைஃப் பூரா அப்படி இருக்கும்போது அது அவங்க சிரிச்சுட்டே எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் இந்த ரேலி வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் கூடிய சீக்கிரம் அவங்க வருஷம் இன்னும் நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட்.